ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோடைய 16வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த செஃபோடைய பிரெயின்குள்ளே போய் ஹீரோயினுக்கு எல்லா லெவலுக்கும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா வர சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே இவளும் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே போகிறா. ஏன்னா லாஸ்ட் டைம்லேயே ஹேண்டிகேப்டு பொண்ணு அவளுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி தங்கச்சி அந்த ஃபென்சிங் கேம்லாம் விளையாட விடாதீங்க, அவளுக்கு என்ன மாதிரி காலில் அடிப்பட்டு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயந்து சண்டை போட்டுருந்துருப்பாங்க இல்லையா. அதனால கண்டிப்பாக அம்மா என்ன திட்ட தான் வந்திருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே அம்மா கிட்ட போக, ஒன்று அம்மாவும் அவங்களுடைய பொண்ணை பார்த்து கோவமா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்ல, இவளும் பயந்துக்கிட்டே அமைதியாக உட்கார. உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ளே பாய் உன்னுடைய கிளாஸ்மேட்டா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட இந்த பொண்ணு ஷாக்கிங்கா, அவனை எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பயந்து போய், ஆமாம் அம்மா அவன் என்னுடைய கிளாஸ்மேட் தான், ஆனால் ரொம்பவே நல்லவன் அப்படின்னதும் அதை கேட்ட அம்மா கோவமா, அவனை என்னை வந்து பார்த்து ஏன் ஆண்டி எப்போதுமே உங்கள் பொண்ணை லோவராக பார்த்துட்ருக்கீங்க, அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு இந்த நிலைமையில எப்படி விளையாடுறாங்க பாருங்க அப்படின்னு இந்த வீடியோவை காட்டினா. அப்படின்னு அந்த வீடியோவை ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட கொடுக்க, இவளும் அந்த வீடியோ என்னன்ற மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்க, அதாவது ப்ளே பாய் கூட ஒரு நாள் இந்த பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதை ப்ளே பாய் வந்து ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். ஸோ அதை தான் அம்மா கிட்ட ப்ளே பாய் காமிச்சிருக்கிறான். அதை பார்த்து இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி, சாரிம்மா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் திரும்பவும் உனக்கு எங்கேயாவது அடிபட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்றதுக்காக தான் உன்னை எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே நான் இன்வால்வ் ஆக விடாமல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த ப்ளே பாய் வந்து என்கிட்ட உன்னை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. இனிமேல் நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலுமே பண்ணு. அதே மாதிரி உன்னுடைய தங்கச்சி இப்போ சின்ன பொண்ணு, அதனால அவள் இப்போ வர என்னுடைய இஷ்டத்துக்கு ஃபென்சிங் விளையாடட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு எது இஷ்டமோ அது அவள் பார்த்துப்பா. இனிமேல் உங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஸோ நீங்கள் இனிமேல் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஸோ ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே அந்த பொண்ணு ப்ளே பாயை பார்க்க போகிறான். அங்கே அந்த ப்ளே பாய் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். உடனே ஹேண்டிகேப்டு பொண்ணு கோவமா, டேய் நீ ஏன்டா அவனுடைய அம்மா மீட் பண்ண அப்படின்னு கேட்டதும் அதை கேட்ட ப்ளே பாய், ஐயோ அவங்க அம்மா ஹேண்டிகேப்டு பொண்ணை திட்டி விட்டுட்டாங்க போல, அதான் இவ்வளோ கோவமாக வந்திருக்கிறாளோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சாரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், அதுக்கு என்ன திட்டாத அப்படின்னு பயந்து கெஞ்சிரான். ஆனால் டக்குன்னு இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு ப்ளே பாயை கிஸ் பண்ணிட்டா. ஸோ இதை பார்த்து அவன் ஷாக்காக, ஸோ எப்போதுமே இந்த ப்ளே பாய் தான் கேமில் ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சுற்றிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனால் இப்போ இவளே வந்து ப்ளே பாயோடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ப்ளே பாயோடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஹேண்டிகேப்டு பொண்ணு ப்ளே பாயை கிஸ் பண்ணதை வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா, ரொம்பவே தேங்க்ஸ் என்னுடைய அம்மா கிட்ட நீ பேசினதுக்கு அப்படின்னதும் இவனும் சிரிச்சுக்கிட்டே, நீ என்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்குறான். உடனே ஹீரோ வந்து அதை லேப்டாப்பில் பார்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த டைமில் எல்லாருடைய மொபைல் லேப்டாப்லலாம் டிஎன்ஜி கம்பெனியை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, இந்த கேம் மட்டும் நீங்கள் விளையாண்டிங்கன்னா த்ரில்லராக ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து விர்ச்சுவல் கேம், அதனாலேயே இது ரியலாக விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமை நாங்கள் இன்னும் 10 டேஸில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு கேம் ஓனர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதை பார்த்து இவங்க எல்லாம் ஷாக்காக, அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளே பாயும் ஹேண்டிகேப்டு பொண்ணும் ரீல் பொண்ணு எல்லாருமே இதை பார்த்து ஷாக்காகிறாங்க. ஏன்னா இந்த கேம் விளையாண்டா எவ்வளோ டேஞ்சர்னு இவங்களுக்கு மட்டும்தானே தெரியும், ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது இல்லையா. அவங்க வந்து இந்த கேம் விளையாடணுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இதை கேட்டு நம்ம கேம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் வரல. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கே போயிருப்பா அப்படின்னு கேட்டதும் ரீல் பொண்ணு தான் அவளுடைய அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, அதனால அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனர் அந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ண போகிறான். அந்த கேமை மட்டும் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா அந்த கேமில் இறந்தா எல்லாருமே ரியல் லைஃப்பில் கோமாக்கு வந்துடுவாங்க. இதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுமே ரீல் பொண்ணு தான், நம்ம அந்த கேமில் இருந்து தப்பிச்சதே ஹீரோயினுடைய அப்பா தான், அவர் மட்டும் செஃபோடைய பிரெயின்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா நம்மளும் ரியல் லைஃப்பில் கோமாக்கு போயிருப்போம் நேரத்துக்கு. அதனால நம்ம அந்த கேமை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேம் ரிலீஸ் ஆகாமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த கேட்ட ப்ளே பாய், நம்ம போலீஸ் கிட்ட சொல்ல நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, அதனால வேற வழி இருக்குதான்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம அன்னைக்கு அந்த கேம் ஓனர்கிட்ட போய் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம காமிக்கும் போது அவர் ஒரு பொண்ணு கூட இருந்த ஃபோட்டோ வந்து நான் டேபிளில் பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணால் அப்போ தான் அந்த பொண்ணு அந்த
கேம் ஓனருடைய பொண்ணுன்றது தெரிய வரும். அவன் 19th ஃப்ளோர் உள்ள போய் வீடியோ எடுத்துருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வீடியோ காமிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகி கேம் ஓனரை மீட் பண்ண கம்பெனிக்கு போறாங்க. உடனே ஓனரும் என்ன எல்லாரும் வழக்கம் போல வந்துட்டீங்க போல, ஆனா என்ன ஒரு ஆள் குறையுது, ஹீரோயின் எங்க போனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் அவள் அப்பா இறந்ததுல அவள் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கிறா, அதான் நாங்கள் மட்டும்தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னதும் இவரும் சிரிச்சுக்கிட்டே என்ன கேமை பற்றி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி கேமை ரெடி பண்ணது உங்களுடைய ட்ரீம்னு சொன்னீங்க, ஆனால் அது போயின்னு இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், உங்கள் பொண்ணுக்காக தான் நீங்கள் இந்த கேமை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு இந்த 19th ஃப்ளோருக்குள்ளே போன வீடியோ காமிக்கிறான். அதாவது கேம் ஓனருடைய பொண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க போல், அதில் யாராவது ஏதாவது சேலஞ்ச் பண்ண சொன்னால் அந்த சேலஞ்சை பண்ணி அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணவா, அதே மாதிரி யாரோ அந்த காலேஜில் உள்ள 19th ஃப்ளோர் கோஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் தனியாக போங்கன்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த கேம் ஓனர் பொண்ணு தனியாக அந்த 19th ஃப்ளோர் பில்டிங்குள்ளே லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பயந்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கேம் ஓனர் ரொம்ப டென்ஷன் ஆக்கி வீடியோவை ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோனை கோவமாக வாங்கி கட் பண்ணுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஏன் அதை ஃபுல்லாக பார்க்காம கட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ கேம் ஓனர் கோவமா அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. கேம் ஓனர் பொண்ணு லைவ்ல அவளுடைய அப்பா கம்பெனியை காமிக்கிறா. அதை பார்த்து கேம் ஓனர் சிரிச்சுக்கிட்டே இது பிஸ்னஸ் பிளேஸ், இது எல்லாத்தையுமே லைவ்ல காட்டக்கூடாதுன்ற மாதிரி ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க. உடனே ஓனர் பொண்ணு லைவ் ஆஃப் பண்ணிட்டு அவளுடைய அப்பா கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஓனர் பார்த்து கேர்ஃபுல்லா போன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கேம் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அதனால என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கேன். ஸோ அன்னைக்கு நைட்டு தான் கேம் ஓனர் பொண்ணு அந்த 19th ஃப்ளோருக்குள்ள போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே எந்த ஒரு கோஸ்டும் இல்லை, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு லைவ்ல பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் கேம் ஓனர் அந்த கேமை அவருடைய கம்பெனில இருந்து ஹீரோயினுடைய அப்பா கூட இருந்து கேம் டெஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுடைய பொண்ணு வந்து கால் பண்றா, ஆனா அதை கவனிக்காம அவர் கேம் விளையாடிட்டு இருக்க. அப்பா பார்த்து பிஏ வந்து ரொம்ப டென்ஷனா அவருடைய மொபைலை கேம் ஓனர் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்றான். ஸோ கேம் ஓனரும் கோவத்தில் எதுக்கு என்னுடைய ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு திட்டிக்கிட்டே மொபைலை பார்க்குறாங்க. அதாவது அந்த கேம் ஓனருடைய பொண்ணு 19th ஃப்ளோர்ல லைவ்ல இருக்கும்போது உயரமான இடத்துல இருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா போல, அதனால அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இதை வந்து லைவ்ல வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா இவ பிராங்க் பண்றான்ற மாதிரி. ஆனா இங்க இந்த கேம் ஓனருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாம என்னை காப்பாத்துங்க, நான் ரியலாவே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஃபேன்ஸ் வந்து இவன் நம்மளை நல்லா ஏமாத்துறா, ரியலா நடிக்கிறா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதனாலேயே அந்த கேம் ஓனர் பொண்ணு இறந்து போயிடுறா. ஸோ இதை பார்த்த கேம் ஓனரால தாங்க முடியல. இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா கேம் ஓனர் கோவமா என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய உலகமே, ஆனா அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அதை பார்த்த எல்லாருமே என்னுடைய பொண்ணு நடிக்கிறான்னு கிண்டல் பண்ணாங்க. யாராவது அந்த வீடியோ பார்த்தவங்க என்னுடைய பொண்ணை காப்பாத்திருந்தா நேரத்துக்கு என்னுடைய பொண்ணு உயிரோட இருந்திருப்பான், ஆனா யாருமே என்னுடைய பொண்ணை காப்பாத்தல. அதனால தான் இந்த கேமை நான் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி எல்லாத்தையுமே விளையாட வச்சு எல்லாருக்குமே நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்றேன். அதனால தான் ஹீரோடைய அப்பா இந்த கேம் டேஞ்சர்னு சொல்லியுமே கேட்காம இந்த கேம் மூலமா தான் எல்லா மக்களையுமே நான் பனிஷ்மெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த கேமை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா என்ன நடந்துச்சுன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது உங்க பொண்ணு விழுந்த உடனே அதை பார்த்து யாரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க, ஆனா டிராஃபிக்னால தான் ஆம்புலன்ஸ் வர டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து காப்பாற்ற வந்திருக்காங்க, ஆனா அதுக்குள்ள உங்க பொண்ணை இறந்துட்டான். அதுக்கு நீங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, இப்படி நல்ல மக்களும் இருக்காங்க, ஆனா அது தெரியாம நீங்க எல்லா மக்களுக்குமே பனிஷ்மெண்ட் பண்றது தப்பு தானே. இப்படி எல்லா மக்களும் இந்த கேம் விளையாண்டா உலகமே அழிஞ்சிடும், ஏன்னா இந்த கேம்ல இருந்தா ரியல் லைஃப்ல கோமாக்கு வந்துடுவாங்க, அதனால எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னதும் அதை கேட்ட கேம் ஓனர் என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய உலகமே, அவள் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த உலகமே போயிடுச்சு, அது போக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்ன ஆனாலுமே எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு கோவமா கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்றாங்க. அதை கேட்ட எல்லா கார்ட்ஸும் வந்துட்டேன். அதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த ஓனர்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு 4 பேரும் அங்கேருந்தே கிளம்பிட்டாங்க. ஸோ உடனே கேம் ஓனர் அவங்க பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாத இந்த மக்கள் எல்லாத்துக்குமே நான் பனிஷ்மெண்ட் பண்ண போறேன்ற மாதிரி கவலையாக சொல்ல, அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த மாஸ்க் பண்ண காமிச்சா நம்ம திரும்பவும் அந்த கேமுக்குள்ளே போய் எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ நம்ம பிரெயினில் உள்ள சிப்பை ஹீரோயினுடைய அப்பா ஹெல்ப் பண்ணதை வச்சு நம்ம வெளியில் எடுத்துட்டோம், இப்போ திரும்பவும் அந்த கேமுக்குள்ளே போனால் நம்ம எப்படி அந்த சிப்பை வெளியில் எடுக்கிறது அப்படின்னு கேட்டதுமே ஆக்சுவலாக அந்த சிப்பை வந்து அவங்க ஹீரோயினுடைய அப்பா மூலமாக வெளியில் எடுத்துருப்பாங்க போல். ஆனால் ரீல் பொண்ணுங்க என்ன சொல்கிறேன்னா, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது அந்த கேம்லேருந்து வெளியில் கொண்டு வந்தே ஆகணும், அதுக்கு நம்ம திரும்ப அந்த கேமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி நம்ம இந்த கேமுக்குள்ளே போவோம், ஆனால் அதுக்கு சீனியர் பொண்ணுடைய
ஹீரோயினுடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்கள பார்க்க போறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போறா. அங்க பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட உன்னுடைய அப்பா உனக்காக லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் வேகமா அதை வாங்கி ஓபன் பண்ணி படிக்க போறா. ஆனா இப்ப படிச்சா பாட்டி முன்னாடி நம்ம அழுதுடுவோம் அப்படின்னு நான் காலேஜ் போய் படிக்கிறேன் பாட்டி அப்படின்னு லெட்டரை பேக்ல வச்சுட்டு கிளம்ப போறாங்க. உடனே பாட்டி வந்து நில்லுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் ஒரு மோமோஸ் வந்து ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து ஹீரோயினுடைய பேக்ல வச்சுட்டு இந்த மோமோஸ் உன்னுடைய காலேஜ்ல ஒரு செஃப் இருப்பாரு அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னதும், ஏன்னா லாஸ்ட் டைம் ஹீரோயினுடைய வீட்டுக்கு அந்த செஃப் வந்து பாட்டிக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால தான். ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. செஃபா வந்தது உங்களுடைய பையன் தான் அப்படின்னு சொல்ல முடியாம ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா உண்மையை சொன்னா பாட்டி நம்ப மாட்டாங்க இல்லையா. கேமை பத்தி பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாதுன்றதுக்காக பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி ஃபாஸ்டா கிளம்புறா. அப்புறமா அவளுடைய அப்பா எழுத்துனா லெட்டரை படிச்சு பாக்குறாங்க. அதுல வந்து நான் உன்னுடைய அம்மாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது எனக்கு உன்னுடைய அம்மாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்தது நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். ஆனா நான் தான் எப்போதுமே ஒர்க்குன்னு இருந்ததுனால உங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. நான் ஒரு முட்டாள் தெரியுமா, எனக்கு ஒர்க்கு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண தெரியல. அதனால உன்னையுமே அம்மாவையுமே இழந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை ஏமாத்திட்டாங்க. நான் இந்த உலகத்துல பிறந்ததே தப்பு, யாருக்குமே யூஸ் இல்லாம வேஸ்டா இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருமா, நீ எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே கவலையா எழுதியிருக்கிறாங்க. இதை படிச்சு பார்த்த நம்ம ஹீரோயின் அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க, ஆனா அதை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாட்டி கொடுத்த மோமோஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டி மோமோஸை செஃப் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ செஃப் தான் கோமால இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவளுடைய அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த சீனியர் பொண்ணுடைய அப்பா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க அப்பா வந்து என்னமான்ற மாதிரி கேட்டதும், நான் அந்த செஃப் அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேம்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அதுக்கு அந்த கேம்குள்ள நான் போகணும் அப்படின்னதும் அதை கேட்ட சீனியர் பொண்ணுடைய அப்பா, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னதும், எனக்கு எதுவுமே ஆகாது, நான் உள்ள போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றா. உடனே சீனியர் பொண்ணுடைய அப்பா சரி என் கூட வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ, மாஸ் பொண்ணு, பிளே பாய், ரீல் பொண்ணுன்னு 4 பேரும் இருக்கேன். அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறா. நீங்க எப்படிங்க அப்படின்னதும், நானும் செஃப்பையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்ற திரும்ப கேம்குள்ள போறோன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி, இல்ல இந்த கேமை ரெடி பண்ணது என்னுடைய அப்பா தான், அதனால தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அப்ப இதை சரி பண்றது என்னுடைய கடமை தான், அதனால நான் மட்டும் இந்த கேம்குள்ள போறேன் அப்படின்னதும், இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இதுக்கு காரணம் அந்த கேம் ஓனர் தான், அவனுடைய அப்பா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவங்க நம்மளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாங்க, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாண்டு எல்லாத்தையுமே கேம் விட்டு வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆமா நம்ம டீமா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றா. அதை பார்த்துட்டு சீனியர் பொண்ணுடைய அப்பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்மெட்ல ஒரு 5 சிப்பை செட் பண்ணி 5 பேருக்கிட்டையும் கொடுத்து, இந்த கேமை டிஎன்ஜி கம்பெனி ஓனர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேமுக்குள்ள போய் எல்லாத்தையுமே காப்பாற்றி வெளியில கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த கேமை நீங்க இறந்தாலுமே நீங்களும் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும், அப்படி போயிட்டீங்கன்னா என்னால உங்களை இந்த கேமை விட்டு வெளியில கொண்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க உங்க தலைக்கு பின்னாடி உள்ள பட்டனை தட்டினா நீங்க கேமை விட்டு வெளியில வந்துடுவீங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, அதெல்லாம் கேட்டு எல்லாருமே ரொம்பவே தைரியமா அந்த ஹெல்மெட்டை போட்டுறாங்க. உடனே சீனியர் பொண்ணுடைய அப்பா வந்து கேமை ஸ்டார்ட் பண்ண. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவர் எப்படி இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுன்ற மாதிரி, ஏன்னா இவரும் ஹீரோயினுடைய அப்பா கூட தானே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த கேமை பத்தி தெரியும். அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க. அங்க ரீல் பொண்ணு, மார்க்ஸ் பொண்ணு, பிளே பாய்னு 3 பேருக்கும் இந்த லெவல் தெரியாது இல்லையா, ஏன்னா இந்த 3 பேரும் பாதி லெவல்ல தானே உள்ள வந்தாங்க, அதனால எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோயின் 2 பேரும் இந்த லெவல்ல எந்த ஒரு பப்பட் டீமனும் இல்லைன்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க. அங்கேயும் எந்த டீமனும் இல்லை. உடனே அடுத்த ஜோக்கர் டாய் லெவலுக்கு போறாங்க. அங்கேயும் அந்த ஜோக்கர் டாய் அந்த ட்ரெயின் எதுவுமே இல்லை. உடனே அடுத்த லெவலுக்கு போறாங்க. அங்கேயும் அந்த லைட்ல உள்ள பூச்சி எதுவுமே இல்லை. உடனே அடுத்ததா லிஃப்ட் லெவலுக்கு போறாங்க. அங்கேயும் அந்த டிவில உள்ள கார்ட்டூனை காணோம். உடனே இந்த பிளே பாய் வந்து அந்த டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். ஆனா அதுவுமே ஆன் ஆகல. உடனே அடுத்த லெவலுக்கும் போயிட்டாங்க. ஸோ அந்த லெவல் வந்து ஏதோ டனல் லெவல். உடனே பிளே பாய், என்ன இது எந்த லெவல்லையுமே யாருமே நம்மளை அட்டாக் பண்ண வரல அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எதுவுமே ஆக்டிவா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்து அந்த டனல் கட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓட்டுறாங்க. ஆனால் அதில் மாஸ் பொண்ணு, பிளே பாய், ரீல் பொண்ணு 3 பேரும் மட்டும் மாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இறந்தா என்ன ஆகும், ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின், கேம் ஆஃப்ல தானே இருக்குது, ஆனால் இது எப்படி ஆக்டிவேட் ஆனது அப்படின்னு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இது எதர்ச்சியா நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, இதை பத்தி நம்ம சீனியர் பொண்ணுடைய அப்பா கிட்ட கேட்போம் அப்படின்னு 2 பேரும் தலைக்கு பின்னாடி உள்ள பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. இங்க இந்த 3 பேரும் அன்கான்சியஸ்ல கோமால இருக்காங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும்
சீனியர் பொண்ணுடைய அப்பா கிட்ட இப்போ என்ன பண்றது அப்படின்னதும் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்க லாஸ்ட் லெவலுக்கு போய் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். அப்பதான் எல்லாருமே இந்த கேமை விட்டு வெளியில வர முடியும். ஆனா அதுக்கு நம்ம டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போய் அங்க இருக்கிற சர்வர் ரூம் மூலமா தான் அந்த கேமுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்ல ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா வேகமா அந்த டிஎன்ஜி கம்பெனிக்கு போறாங்க. அங்க யாருக்கும் தெரியாம சீனியர் பொண்ணுடைய அப்பாவுடைய அந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி அந்த சர்வர் ரூமுக்கு போய் அந்த சர்வரை ஹேக் பண்ணி ஹீரோயின் 2 பேர்த்தையும் அந்த கேமுடைய லாஸ்ட் லெவலுக்கு அனுப்புறாங்க. ஸோ உடனே 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டு அந்த கேமுக்குள்ள போயிட அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல இருக்கிறா. அவளுக்கு அவளுடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது அவளுடைய அப்பா இல்லாம பர்த்டே கொண்டாடினது, அவளுடைய அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வர இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்ல நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது அவனுடைய அப்பா கிட்ட சின்ன வயசுல அடி வாங்கிட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் ஞாபகம் வர டக்குன்னு 2 பேரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் வேற வேற ரூம்ல இருக்காங்க. உடனே ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா செவுத்துல கையை வச்சு அடிச்சு 2 பேரும் சைகைனாலே பேசுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் இந்த கேமுக்குள்ள வந்தது இப்போ வர கேம் ஓனருக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா கேம் வந்து ஆஃப்ல இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் கேம் லான்ச் ஆன உடனே தான் கேம் ஆக்டிவா மாறும் போல. அப்படியே இந்த பக்கம் 2 பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. உடனே 2 பேரும் நல்லா இருக்கிற மாதிரி 2 சைட்ல இருந்து சைகையில பேசிட்டு இருக்க அப்ப டக்குன்னு 2 பேருடைய ரூம் ஓப்பன் ஆகுது. ஸோ பயந்துக்கிட்டே ஒரே டைம்ல இவங்க வெளியில வர அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்தது என்ன ஆக போகுதுன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் மொத்தமா ஒரு 2 எபிசோட் தான் இருக்கும். அதையும் சீக்கிரமா பார்த்துடலாம். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.